Smoke weed every day. பார்டர் கண்ட்ரோல் ஒரு பேசிக் ஐடியா. ஆனால் நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்க தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. யூ ரெப்ரசென்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம், ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவன் என்ன தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்ல இருக்காங்களே நினைக்கக்கூடாது. என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன், அது என் தர்மம். அது இல்லாம ஆர்டிக்கல் திருட்டுத்தனமா 1976 திருட்டுத்தனமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ்ல ஸ்டாப் பண்ணோம். அதனால தமிழக மக்களே, ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அரசியல்வாதிகள் மன்னிப்பு கேட்பாங்க ஜப்பான்ல. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தந்தை செய்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டா போதும். குறிப்பா ஒரு குரூப்பிங் உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு பட்டத்தலைவசரை கொண்டு வந்து நீ தொடவி கொடுத்து அவரை நீங்க பெரிய ஆள் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரிய ஆள் ஆக்குங்க. ஆனா எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து இப்படிதான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது. நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க, வந்து போய் பேசுங்க. நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க. லிசன் டு, நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கன்னியூ பண்ணணும்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். ஆனா திமுக பிரதர் என் கூட வாங்க, திமுக டெய்லி வயலேட் பண்றத ஸ்டாலின் சார் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கலாம், வீட்டு வாசல்ல. அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இவ்வளவு தூரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அண்ணே உங்க 200 ரூபாய் வந்துரும், உங்க 200 ரூபாய் வந்துரும், இன்னைக்கு கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கான 400 ரூபாய கொடுத்துடலானே, விடுங்கண்ணே. 600 ரூபாய கொடுத்துடலானே. சரி, 1000 கொடுத்துடலாம், விடுங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து நான் உங்களுக்கு மரியாதையா பேசுவேன், நீங்க சரி 1500 ரூபாய் வாங்கிக்கங்க. போலீஸ் ஸ்டேஷன் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கேட்ட 13 கேள்வி எதிர்கொள்றேன். முதலமைச்சரை துண்டு சீட்டு இல்லாம உங்க ஒரு கேள்வி எதிர்கொள்ள சொல்லுங்க. அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரா நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம், அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன்னா சொல்லணும். ஒரு நிமிஷம், நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யாரு உங்களுக்கு கொடுத்தா? ஜேர்னலிஸ்டா கேட்கல, யாரு கேட்டா? யாரு கொடுத்தா? அப்ப தகவல் போய் நீங்களே நான் தூங்கும் போது இமேஜின் பண்ணீங்களா? காலைல கனவு வந்துச்சு. I cannot apologize. அவங்களுக்குலாம் அஜெண்டா இருக்கு. தயவு செஞ்சு சன் டிவி முறை சொல்லி அதுக்கு ஈக்குவலா உங்களை கொண்டு வந்துடாது. உங்களுக்குலாம் தரம் இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? ஒரு பேசிக் லாஜிக் இருக்கு. நம்மள என்ன ஒரு பேசிக் உங்க கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக் இருக்கு அந்த கேள்வி? என்ன லாஜிக்? என்ன வாழ்க்கையில தவறு? சரி, நான் சொல்றேன் அண்ணே, நேத்து காலையில நீங்க திமுக 1000 ரூபாய் பணம் வாங்குனீங்க. எனக்கு தகவல் வந்துச்சு, இல்லையா பொய்யான்னு சொல்லுங்க.